பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். ரமலான் முடிந்து அதற்குள் துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டது. சுபஹானல்லாஹ், எவ்வளவு சீக்கிரம் நாட்கள் செல்லுகின்றன. இஸ்லாத்தில் புனித 4 மாதங்களில் ஒரு மாதமான இஸ்லாத்தின் இறுதி மாதமான சிறப்பும் புனிதமிக்க மாதமான துல்ஹஜ் மாதத்தை நாம் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கிறோம். 12 மாதங்கள் வருகின்றன. இதில் சிறந்த 4 மாதங்கள் இஸ்லாம் நமக்கு தனிச்சிறப்புகள் உடன் கூறியுள்ளது. அவைகள் துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் மாதம். சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ் ஆகும் இது. இந்த 4 சிறந்த மாதங்களை நாம் ஒப்பிடும் பொழுது மற்ற மாதங்களை விட துல்ஹஜ் மாதம்தான் சிறந்ததாக விளங்குகிறது. ஏனென்றால் துல்ஹஜ் மாதத்தில் மட்டும்தான் இஸ்லாத்தில் வலியுறுத்திய கடமைகள் அனைத்தும் ஒரே மாதத்தில் நம்மால் செய்ய முடிகிறது. அவைகள் தொழுகை, நோன்பு, தர்மம், ஹஜ் ஆகியவை ஆகும். இந்த ஒற்றுமை வேறு எந்த மாதங்களிலும் ஏற்படுவது கிடையாது. குறிப்பாக ஹஜ் செய்ய போனவர்கள் பாதுகாப்பாக திரும்பி வருவதற்கு துவா செய்ய வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வின் விருந்தாளிகள் ஆவார்கள். அதே போன்று அவர்களும் பிறருக்கு அதிகம் துவா செய்ய வேண்டும். அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள துவாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியுள்ள துவாக்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் கேட்க முயற்சி செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.